ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சூழ்நிலையில் உன்னுடைய மனதில் நீ ஒளித்து வைத்திருக்கும் 2 கோரிக்கைகளும் நிறைவேறும் என்ற வரமளிக்கவே நான் வந்துள்ளேன். இந்த நாள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக நிச்சயம் மாறலாம். ஏனென்றால் என்னுடைய அவதார ரகசியம் என்ன என்பதையும் இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். தீனர்களையும் திக்கற்றவர்களையும் அறியாமல் உள்ளவர்களையும் காப்பதற்காகவே நான் அவதரித்தேன். சாஸ்திரங்களுடன் தர்க்கம் செய்பவர்களும் வேதங்களுடன் தர்க்கம் செய்பவர்களும் இங்கு ஒருபோதும் என்னுடைய ஆசிகளை பெறுவதில்லை. தர்க்கமும் பிடிவாதமும் எனக்கு அறவே பிடிக்காது. மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை. உன்னிடம் நான் பெரும்பாலும் ஈர்க்கப்படுவதே நீ எதை குறித்தும் தர்க்கம் செய்வதில்லை. நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் என் மீதான பேரன்புமே என்னை உன் பக்கம் ஈர்த்திருக்கின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமையாக தென்றலாக சிலிர்க்க வைக்கப் போகின்றது. தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வரும் என்று காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் வீணாகவில்லை. இனி உனக்கான எல்லாம் வரிசையாக வந்து குவியப் போவதை பார்க்கத்தான் போகின்றாய். உன்னை விட்டு தள்ளி நிற்கின்றேன் என்று உன்னுடைய மனதில் எழும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு கண்மணி. நீ என் உயிர். நான் எங்கு இருக்கின்றேனோ அங்கு நீயும் இருப்பாய், அல்லது நீ எங்கிருக்கின்றாயோ அங்கெல்லாம் நானும் இருப்பேன். உன்னை விட்டு நான் ஒருபோதும் ஒரு நொடியும் ஒரு கணமும் விலகி நிற்பதில்லை. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமும் மகிழ்ச்சிகரமாகவே நடக்கும். இருள் நீங்கி நல் ஒளி பிறக்கும். உன்னுடைய மனதில் தினம் தினம் நினைத்து வருந்து கொண்டிருக்கும் என்னிடம் அனுதினமும் சொல்லிக் கொண்டிருக்கும் உனது அந்த 2 கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேற்றி தருகின்றேன். இரண்டுமே நல்லபடியாக நீ நினைக்கும்படியாகவே நடந்து முடியும். எல்லாமும் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரையில் உன்னுடைய அப்பா என் மீது நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான நற்பலன்கள் உன்னை வந்து சேரும். இந்த நாளில் எனதிந்த வரங்களை பெற்றுக் கொண்டாயல்லவா? என்னுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக் கொண்டாயல்லவா? உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதை புரிந்து கொண்டாயல்லவா? இனிமேலேனும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமே